ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல துடிக்கிறேன் தங்கமே. இதை சாதாரணமாக நினைத்து தாண்டி சென்று விடாதே, தட்டி சென்று விடாதே. இன்று உனக்கு நாள் அருமையாக விடிந்துள்ளது. இன்றைய நாள் இனிமையாக விடிந்துள்ளது. சாயி நன்றி என்று கூறி எழு. நிச்சயம் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். நடந்த பின் எனக்கு நன்றி சொல்வாய் பார். பொறுத்திருந்து பார். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஓயாது உனக்கு விரட்டி வந்தால் மன அழுத்தம் ஏற்பட்டு விடுமே. உண்மைதானே? நான் சொல்வதை கேள். எதிர்மறையாக பேசுபவருடன் நீ பழகுவதை குறைச்சிக்கோ. உன்னால் செய்ய முடியாத வேலைகளுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் துணிச்சலாக மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கிக்கோ. உனக்கு பிடித்த உறவோடு சந்தோஷமாக பேசு தங்கமே. மனம் விட்டு சிரித்தால் நிச்சயம் மனபாரம் குறைந்துவிடும். அதை விட்டுட்டு பழையதை, நடந்ததை, கடந்து சென்றதை, தேவையில்லாததை நினைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை தான் படுகொலியில் தள்ளப்பட்டுவிடும். அதை பார்த்து ரசிக்கத்தான் இங்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். உன் சாயி சொல்வதை கேள். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. என்னதான் நரிக்கு நாய் வேஷம் போட்டாலும் நன்றியோடு இருக்காது. அதுக்கு குழி பறிக்க மட்டும்தான் தெரியும். உன்னோடு இருக்கும் சில மனிதர் கூட அப்படித்தான். தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லாட்டினா உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். நான் சொல்வதை கேள் தங்கமே. வெற்றி தரும் வேலை நேரத்தில் இருக்கிறாய். இப்போது நீ வாழும் வாழ்க்கை இப்போது நீ முழுமையாக வாழ வேண்டும். அதற்கு மாற்றத்திற்கு எப்போதும் நீ தயார் நிலையில் இருப்பதுதான் அவசியமான ஒன்று தங்கமே. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைச்சிக்கோ. இப்போதே நினைச்சிக்கோ. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை, யோசனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது உன்னாலே அமைந்துவிடும் தங்கமே. நல்லது மட்டுமே நடக்கும் என்று நேர்மறை எண்ணத்தோடு இரு. எந்த விஷயம் உனக்கு மன அழுத்தம் கொடுக்கிறதோ அதிலிருந்து திசை திருப்பி உனக்கு பிடித்த வேறு ஏதாவது யோசிக்க தொடங்கு. எழுந்திரு. இப்போது பிரச்சனைகள் வந்தால் என்ன, பிரச்சனைகள் வந்தால் அதனால் என்ன, அடுத்து என்ன என்பதை மட்டுமே நீ யோசிக்க வேண்டும். வேலை இல்லாமல் இருப்பது கூட ஒரு விதமான அழுத்தம்தான். எனவே நீ சுறுசுறுப்பாக உனக்கு பிடித்த மாதிரி வேலை செய். உன்னுடைய வாழ்க்கை இஷ்டப்பட்டு வாழ்ந்துவிடு. யார் உன்னை புறக்கணித்தால் என்ன? உன்னால் அன்பாக அரவணைக்க தெரியும் உனக்கு. மற்றவர்களுடைய புறக்கணிப்பை நினைத்து நீ கவலை கொண்டிருக்கிறாய். சில மனிதர்கள் கூழாங்கற்கள், சில மனிதர்களோ வைரக்கற்கள். வைரக்கல்லான மனிதர்களிடம் அன்பிற்கு ஏக்கம் கொள்கிறது. உண்மைதானே? ஆனால் வைரத்தின் புறக்கணிப்பு வலியை தருகிறது. நீ செய்யும் காரியம் எல்லாம் ஆத்மார்த்தமாக செய், உன்னதமாக செய். தோல்வி ஏற்பட்டாலும் மனதில் பாரமே இருக்காது. உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தவிர்த்துவிட்டு நீ மற்றவற்றை புரிந்துகோ, மற்றவர்களையும் புரிஞ்சுக்கோ. உன் தன்னம்பிக்கை மிளிரும் தங்கமே, மிளிரட்டும். மனதிற்கு தொடர்ந்து வேலை கொடுக்காமல் உன் மூளைக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுத்து விடு. நிச்சயம் மன அழுத்தம் வரவே வராது. மன அழுத்தம் குறைந்தாலே உன் வாழ்க்கை அழகாகிவிடும், மகிழ்ச்சியாக்கும், அன்பை கொடுக்க நினைக்கும். சண்டை சச்சரவு என்பது இருக்கவே இருக்காது. உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வரப்போகுது தங்கமே. இந்த உண்மையை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன். என்னை மட்டும் நிராகரித்து விடாதே. நிச்சயமாக உன் உறவு உன்னிடம் வரப்போகிறது. உன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் ஓட ஓட விரட்ட உள்ளேன் இந்த சாயி. நம்பிக்கையுடன் என்னையே நம்பி உள்ளாய். உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக உன்னிடமே வரச் செய்வேன். கடுமையான பிரச்சனைகளால் வார்த்தைகளை இழந்து நிற்கும் போதும் மனதிற்குள் என் நாமத்தை நீ உச்சரிப்பது என் காதில் கேட்கிறது. அதீத நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறாய். அதீத பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறாய். என் மீது பாசம் வைத்த என் பிள்ளைகளை நான் தவிக்க விடுவேனா? பாதுகாப்பாக உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உனக்கு கொடுக்க இருக்கும் ஆச்சரியத்தை கண்டு நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய். இந்த உண்மையை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன் இந்த விடியலில். வாழ்க்கையில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். கூடிய விரைவில் நீயே எதிர்பார்க்காத நல்ல செய்தியை உனக்கு தரப்போகிறேன். இனி நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கிவிடும். வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட்டது போதும். இனி உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உனக்கானதை நான் எப்படி தராமல் இருப்பேன்? வாழ்க்கையில் நீ செல்லும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை தெரிஞ்சிக்கோ.
அதில் சிரிப்பு இருக்கும், சோகம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், புன்னகை இருக்கும், அன்பும் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இது அனைத்தும் மாறி மாறிதானே கிடைக்கும். ஓர் அன்பு கிடைக்கும் போது கிடைக்கும் சந்தோஷமும் விலகும் போது ஏற்படும் வலி என அனைத்தும் நிறைந்தது தானே வாழ்க்கை. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதே நான் தான். மனக்கசப்பு வருவது சகஜம்தான், அதை சகிச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உறவு நீடிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் வாழ்க்கைக்கு உகந்த உறவை, உன் மனம் விரும்பும் உறவை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன். இப்போது இருக்கும் சண்டைகளை நினைத்து கவலைப்படாதே. உன் போராட்டமான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றப் போகிறேன். உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேண்டாம் என பிரிந்தவர்களும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன். நீ உறவுகளை நினைத்து எப்போதும் ஏங்காதே. எல்லோருடனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய். அதை இந்த சாயி நானும் பார்க்கத்தான் போகிறேன். நல்லதொரு விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனி உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். நல்ல விஷயம்தானே இன்று காலை சொல்ல வந்துள்ளேன். நிச்சயமாக அதை நடத்தி காண்பிப்பேன். என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கும் மனதில் இருந்த வலியால் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கும் எல்லாம் பலம் கிடைக்கப் போகிறது. மன நிறைவாக இருக்கும்போது தான் ஆனந்தம் கிடைக்கும். மன நிறைவு எப்போது வருகிறது தங்கமே? உன் கோரிக்கை அனைத்தும் நிறைவேறிய பின் தானே வரும். அதனால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீ வாழ்க்கையில் சிரித்தாலும் அழுதாலும் அது உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான். உனக்கு அதற்கான தைரியத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன், முழுவதுமாக கொடுப்பேன். கோழையாக மட்டும் நீ இருந்து விடக்கூடாது. கர்மாவை தாண்டித்தான் வர முடியும். இது தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு செல்லப் போகிறேன் என்று கோழையாக பேசிக்கொண்டிருக்கிறாய். எழுந்திரு. கடுமையான கோபத்தில் இருக்கிறேன் உன் மீது. மனதளவில் கூட உனக்கு கோழைத்தனம் இருக்கக்கூடாது. எப்பவும் என்றைக்கும் துன்பத்திலிருந்து தப்பிக்க தவறான வழியை நீ தேடக்கூடாது. நியாயத்தின் வழியில்தான் துன்பத்தை கடக்கணும் என்பதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ வாழும் நாட்களை ஒருபோதும் நரகமாக்கக்கூடாது. வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு அதை கடந்து செல்ல மனதை தைரியமாக்கி செல்ல. அது உன் தடைகளையே தகர்த்திவிடும். கஷ்டங்களும் இன்பங்களும் நிரந்தரம் அல்ல என்று நினைச்சுக்கோ. உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை என்னும் பல துயரங்களும் நீங்க இந்த சாயிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறாய். உன் மனதில் இருப்பதை அறிந்து கொண்டேன் தங்கமே. துயரங்களில் இருந்து தப்பிப்பது, விடுவிடுவது எப்படி என்று தூக்கமில்லாமல் யோசித்து கொண்டிருந்தாய். இதற்கெல்லாம் நல்ல முடிவு தரப்போகிறேன். நல்ல மாற்றம் ஏற்பட்டு நல்ல வழி பிறந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இந்த சாயின் அருளும் ஆசையும் பெற்ற பிள்ளையான நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். பயப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. எதை நினைத்தும் வருத்தப்படக்கூடாது. உனக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டத்தை பொறுத்திருந்து எதிர்பார். நல்ல திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது. அதனால் தான் ஓடோடி வந்தேன். என் பிள்ளையின் மனம் நொந்து போகாமல் இருப்பதற்கு, எதையெல்லாமோ நினைத்து கொண்டிருப்பதை தவிர்ப்பதற்கு, சொல்வதற்கு ஓடோடி வந்தேன். என்னை ஏற்றுக்கொள் தங்கமே, நிராகரித்து விடாதே. நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.